முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கடந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களுக்குள் பட்டியலின மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து நலக்குழு கூட்டம் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தியது திமுக அரசு தான். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு திமுக என்ன செய்தது என்று கேட்போம். மிகவும் நல்ல கேள்விதான். அதற்கான பதில் ஒரே வரியில் சொல்லக்கூடியது அல்ல. கல்வியை வழங்கினோம், விடுதிகளை கட்டினோம், உதவித்தொகைகளை விரிவுபடுத்தினோம், பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கினோம், தொழில் தொடங்க பொருளாதார உதவி வழங்கினோம், நில உரிமையை உருவாக்கினோம், சமத்துவபுரங்களை உருவாக்கினோம், அருந்திய மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு வழங்கினோம், அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினோம், மனித மாண்பை காக்கும் நடவடிக்கை மேற்கொண்டோம், தூய்மை பணியாளருக்கு நலவாரியம், நரிக்குருவர் சமுதாயத்துக்கு நலவாரியம், குதிரை வண்ணா சமுதாயத்துக்கு வாரியம் அமைத்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இவையெல்லாம் வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, பல தலைமுறைகளை ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய கொள்கைகள். ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமூக கல்வி பொருளாதார முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததும் ஆட்சியில் அதை கொள்கைகளாக மாற்றி செயல்படுத்தியதும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் சமூக நீதி இருக்கும் வரை திராவிட இயக்கத்தின் பணி தொடரும், சமத்துவம் நிலைக்கும் வரை கலைஞரின் கொள்கை தொடரும், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் முன்னேற்றம் தொடரும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணமும் தொடரும். இந்நிலையில் கடந்த 100 நாள் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அரசு பெயர் மட்டும்தான் மாற்றி இருக்கிறது. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்பதை மாற்றி சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. அத்துறையில் எவ்வித மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் என்பது வெற்றி தொழில் முனைவோர் திட்டங்களாக இல்ல. உங்க உறுப்பினர் நீங்க உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர் கவனத்துக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எங்களுடைய உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மானிய கோரிக்கை மீது அமைச்சரை காணும். இல்ல என்னுடைய அமைச்சரை காணும். அந்த துறை என்னுடைய வந்துடுறாங்க. இந்த கொடுத்த நாளுடைய விளைவு ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரே வெளில போயிட்டாரு. அப்புறம் எதிர்கட்சி உறுப்பினர் எப்படி போவாங்க? இல்ல என்னுடைய அனுமதியோடு தான் முதலமைச்சர் அவர்களை பார்த்து விட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு வந்துருவாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 6 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதலமைச்சரும் இல்ல, அமைச்சர் இல்ல. பேசுங்க. இல்லைங்க, அவர் நீங்களே பதில் சொல்லுங்க. அதே இல்ல, அதை பற்றி பேச நான் சொல்லிட்டேன்ல. நன்றி. 5 நிமிடத்துல வந்துடுறாங்க. நீங்க பேசுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.